கோவை மாவட்டத்தில் உள்ள குளங்களில் தூர்வாரும் பணியை அரசு மேற்கொள்ளாததால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகாவில் உள்ள கோதவாடி குளம் 100 அடி கொள்ளளவு கொண்டது. இந்த குளத்தின் மூலம் 4000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைந்து வந்தன. அனைத்து பருவமழையின் போதும் நிரம்பி வழியும் இந்த குளம் கடந்த சில ஆண்டுகளாக தண்ணீர் இல்லாமல் வறண்டு காட்சியளிக்கிறது. குளம் தூர்வாரப்படாமலும் பராமரிக்காத நிலையிலும் தற்போது குளம் கருவேல மரங்கள் நிறைந்த காடாக மாறியுள்ளது. தமிழக அரசின் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த குளங்குட்டையில முறையான முறையில் இவங்க எதுவுமே பார்க்காதனால நம்ம தமிழ்நாட்டில் தண்ணி கட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு இருக்குது. அரசாங்கம், அரசியல்வாதிக, பொதுமக்கள் அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ஏதோ ஒத்துழைச்சோம்னா இதுகளெல்லாம் காப்பாற்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கோதவாடி குளத்தை தூர்வார அரசு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் வறட்சி காலங்களில் கிணத்துக்கடவு பகுதி வறண்ட பூமியாகிவிடும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். கோதவாடி குளம் ஒரு பெரிய குளம், கிட்டத்தட்ட ஒரு 400 ஏக்கரா அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த குளத்துக்கே தண்ணி கிட்டத்தட்ட 10-20 வருஷம் ஆகி போச்சு. ஆனால் அதுக்கு சரியான பராமரிப்பு இல்லாதனால மழை பெஞ்சாலும் கூட அதனுடைய தண்ணி சரியான முறையில் அந்த குளத்தை அடையிறதில்லை. அரசாங்கம் இது ஒரு வரைமுறைப்படுத்தி பண்ணால் ஒழிய எதிர்காலத்தில் இது ஒரு வறண்ட வாழவனம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்குது. அணைகளுக்கு சமமாக உள்ள இந்த குளம் மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள அனைத்து குளங்களையும் சீரமைக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.